மேல இருந்து டாப் வியூல இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியுது அப்படி ஒரு சாண்ட் டியூன்ஸ் இது. பேச்சாடா பேசுன கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன அரமா மரண பயத்தை காட்டிட்டான் சத்தியமா. வந்து தலைகெல்லாம் கிரு 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 கிருக்குந்து. கீழே பாத்தீங்கன்னா சுத்தி டெசர்ட். டெசர்ட் நல்ல ஒரு சின்ன லேக் மாதிரி இருக்கு பாருங்க. சோ இதுதான் ஒயாசிஸ். உலகத்திலே ஃபர்ஸ்ட் நியூ இயர் கொண்டாடுற நாடு இது தெரியுமா? இந்த நியூ இயர் செலிப்ரேஷன்ல நம்ம இறங்கலாம் எப்படி? நம்மளே இறங்கிட்டு பாருங்க. சால்சா டான்ஸ் பார்க்கலாம். நம்ம லாட்டின் அமெரிக்காக்கு வந்ததுக்கு என்ன மரியாதை? அதுவும் நியூ இயர் நைட்டு. முடியலடா, வேற லெவல் காணா. ஸோ இந்த ஹோச்சினாஸ்க்கு போயிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் கடைசியாக அந்த பராகாஸில் பார்த்துருப்பீங்களா? ஸோ அந்த பராகாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பென்குயின்ஸ் பார்த்தோம், எல்லாமே பார்த்துட்டு இப்போ வந்து அந்த ஹோச்சினாஸ்க்கு போயிட்டு இருக்கோம். அங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் டிரைவ் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒன்று மணினா 2 மணி ஆகும். போது மணி ஒரு 3 மணிக்கெலாம் போய் சேர்ந்துடும். 3-3:30 சேர்ந்துடும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம ஒரு 1.5 மணிக்கே கிளம்பிட்டோம் அங்கேருந்து. லஞ்சும் சூப்பர், எல்லாமே சூப்பருங்க. ஹோச்சினாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயாசிஸ் இருக்கு. ஒயாசிஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த டெசர்ட் நடுவில் தண்ணி, சன் போர்டிங், சன் செட்டு எல்லாமே பண்ண போறோம் இன்னைக்கு. எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் கேட்டு வர வாங்கியிருக்கேன். நியூ இயர் நைட் வர போதுங்க. இங்கே இந்தியாவில் ஆல்ரெடி நமக்கு நியூ இயர் பிறந்தாச்சு. ஸோ 12 மணி. உலகத்திலே ஃபர்ஸ்ட் நியூ இயர் கொண்டாடுற நாடு இது தெரியுமா? கிரிபாட்டி. கிரிபாட்டியில தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நியூ இயர் கொண்டு வராங்க. கடைசி நியூ இயர் கொண்ட நாடு தெரியுமா? அமெரிக்கன் சாமோ பகன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாடு தான் உங்களுக்கு வந்து. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பசிபிக் தீவுகளில் தான் இருக்கு. ஸோ கிரிபாட்டிக்கும் சமோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் தான். ஆனால் இன்டர்நேஷனல் டேட்ல கரெக்டாக வரதுனால உங்களுக்கு வந்து 2 பேரும் தனித்தனியாக நியூ இயர் கொண்டாடுறாங்க. இன்றைய ஒரு தகவல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்னொரு 1 ஹவர்ல போயிடும். நல்லா இருக்குங்க பெருவோட கிராம பகுதிகள் இது எல்லாமே. ஸோ உங்களுக்கு பார்த்து தெரியுதா? உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்ஸ் எல்லாமே அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட அவ்வளோ பிரமிப்பாக வச்சிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளாரோ தாங்க நெட்வொர்க் கவரேஜ். சும்மா கவரேஜுங்க கிளாரோ. சத்தியமா இது நான் போட்டேன் கிளாரோ. உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு 4 ரோடு தான், 4 லைன் ரோட்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ அந்த பெட்ரோல் விலை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 7 சொலிவினாஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 14 சொலிவினாஸ் வரைக்கும் இருக்கு. 1 லிட்டருக்கு 300 ரூபா வரைக்கும் போகுது. ஸோ அவ்வளோ காஸ்ட்லியா இருக்குமா பெட்ரோல்? எனக்கே டவுட்டா இருக்கு. ஏன்னா நிறைய ஆயில் ரிஃபைனரிஸ் நான் பார்த்தேன் வர வழியில. ஸோ அந்த ஆயில் ரிஃபைனரிஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கு. மொத்தத்தில் பெட்ரோல் கம்மியாக தான் இருக்கணும். தெரியல, மேபி தெரிஞ்சாதான் சொல்லுங்க. நான் பார்த்து வரேன். நிறைய கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் வெஜிடேஷன்ஸு, கொஞ்சம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெஜிடேஷன்ஸு, திருப்பி வந்து மலைகள், பாலைவனம், மாறி மாறி ஒரு லேண்ட்ஸ்கேப் வர முடியும் உலகத்துல. ஒரே ஸ்ட்ரெச் தான், ஆனால் மாறி மாறி வந்துட்டே இருக்கு நமக்கு. இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பை சத்தியமா நான் பார்த்ததே கிடையாது. ஒரு பிரம்மாண்டமான இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பை எங்கேயுமே பார்க்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. நான் இது வரைக்கும் பார்த்ததுல நான் பார்த்ததுல இந்த மாதிரி ஒரு மாறி மாறி ஒரே இடத்துல ஒரு லேண்ட்ஸ்கேப் இங்க மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகும்போது கசகஸ்தான் நம்ம பார்த்துருப்பீங்களா, அந்த கிர்கிஸ்தான்ல பார்த்துருப்பீங்க, கசகஸ்தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த எபிசோட்ல நீங்க பாருங்க திருப்பி. அதுல என்ட்ரி ஆகும்போது போயிடுமோன்னு நினைச்சேன். ஆனால் அப்படி கிடையாது. இது அதுக்கும் மேல பீமா பெருல இருந்து நீங்க ஒரு 3.5 மணி நேரம் டிரைவ், 4 மணி நேரம் டிரைவ் பண்ணா இந்த மாதிரி ஸ்பாட்ஸ்க்கே நீங்க வந்துடலாம். இருக்கீங்களா? நீங்களும் வரலாம். இந்த மாதிரி கேப் எடுத்து, ரெண்ட் எடுத்து, கார் எடுத்து, ரெண்ட் எடுத்து நீங்க பிரச்சனை இல்லை. பட் லோக்கல்ல நீங்க அரேஞ்ச் பண்ணி வந்துட்டீங்கன்னு நீங்க ஃபேமிலியா வரீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு வர்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். என்னடா இவன் பஸ்ஸை விட்டு இறங்கினானே கெட்டப்பா மாத்திடாதுன்னு பாக்குறீங்க. அவங்க மேல தெரியுதா உங்களுக்கு சாண்டியன்ஸ். ஸோ அது மேலே போகிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ரொடெக்ஷன் மேலே கழட்டிடுங்க. பெட்டர் கழட்டிடுவாங்க. ஓகேவா? நல்லா இருக்கு ஆக்சுவலாக. இது துணி ஃபுல்லாக உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் மாதிரி உள்ளே வந்து வருது. மறுபடியும் கிட்ட மாற்றிட்டேங்க. ஆக்சுவலாக இந்த டூரில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது.
நீங்கள் நாஸ்கா லைன்ஸ் போகணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இந்த ஹொச்சினாவில் ஸ்டே பண்ணிவிட்டு இந்த ஆக்டிவிட்டியில் இந்த சாண்டியூன்ஸ் ஆக்டிவிட்டி ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் நாஸ்கா லைன்ஸை பார்த்துட்டு, நாஸ்கா லைன்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு விதமான லைனுங்க. அது எதுக்கு வந்துச்சுன்னா இங்கே லோக்கலில் கேட்டால் ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க மத நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். அது யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சைட்டை ரொம்ப பாதுகாக்கப்படுற சைட்டாகவே வந்து இது பார்க்குறாங்க. ஸோ இந்த டவுனில் பார்த்தீங்கன்னா சாண்ட் போர்டிங் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் சாண்ட் போர்டிங் பண்ணோன்னா அதை நீங்கள் ரெண்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த சாண்டியூன்ஸ்க்கு போய் பக்கத்தில் ஒயாசிஸ் இருக்குது, லேக் இருக்குது. ஸோ இந்த ஒயாசிஸில் போய் பார்த்துட்டு வரலாம் நீங்கள். ஸோ இது எவ்வளோ தூரம் மேலே போகிறோன்னு நமக்கு தெரியல. அப்புறம் ஆளுங்களாம் மேலே ஏறுறாங்க. ஸோ நம்ம போகிறோம் இப்போ கிடையாது 4:15 மணிக்கு. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லகூன்ஸ் தெரியுதா? ஸோ இதாங்க ஒயாசிஸ் சொன்னால. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சுற்றி டெசர்ட்டு, இந்த டெசர்ட் நல்ல ஒரு சின்ன லேக் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் ஒயாசிஸ். ஒயாசிஸ் எவ்வளோ சைஸ் வேணா இருக்கலாம், ரொம்ப சின்னதாக இருக்கலாம், ரொம்ப பெருசாக இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. வாட்டர்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு போட்டிங் பண்ணுறாங்க பாருங்க. இதில் வாட்டர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மீட்டர் டீப் இருக்குங்க சென்டர் பாயிண்ட்ல. சாரிங்க, ரொம்ப பேர்லாம் அவங்க வாயிலே வர மாட்டேங்குது, ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. ஒரிஜினாவுடைய இந்த பாண்டோட ஏரியல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பாண்டோட பிரெத் எவ்வளோ, ஏரியா எவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லேக் எப்படி உருவாச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 தாங்க உருவாச்சு இந்த லேக்கு. ஸோ இந்த லேக்கு பார்த்தீங்கன்னா ஐக்கா டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. ஸோ இந்த ஐக்கா டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கா டிஸ்ட்ரிக்டோட ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 342 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், 877 கிலோமீட்டர் ஸ்கொயர். ஸோ 342 கிலோமீட்டர் மைல்ஸ். இந்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்டோட பாப்புலேஷன் 1,14,000 பேர் இருக்காங்க. இந்த ஒரிஜினால மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ அந்த 100 பேர் தான் இங்கே பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டாக இருக்காங்க. ஸோ பெரு வந்து லீமா டிவிஷன் வேற, இந்த டிவிஷன் வேற. ஸோ பராகாஸ் டிவிஷன் வேற. ஸோ இந்த டிவிஷன் வந்து நம்ம பராகாஸ் டிவிஷன்லேருந்து நம்ம ஐக்கா டிவிஷன் வந்திருக்கோம், ஐக்கா டிவிஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம எப்படி டிஸ்ட்ரிக்ஸ் ஸ்டேட்ஸ் பிரிச்சிருக்கோம், பெருவிலையும் அதே மாதிரி இதை பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த பெரு வந்து இந்த 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 பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிறைய டூரிசம்காக வந்து நிறைய டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க போட்லலாம் உங்களுக்கு வந்து ரைடு கூட்டு போகிற மாதிரிலாம் உங்களுக்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெசர்ட் நடுவில் இந்த லேக் பேருக்கு பார்த்தீங்களா, இது என்ன சொல்லுவாங்கன்னா ஒயாசிஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லேக்கு பேர், ஸோ இந்த ஒயாசிஸ் பேர். ஸோ 2016 பெருவின் சயின்டிஸ்ட் மாரினா மார்க்கோவை வந்து இந்த நானோ போல் சிஸ்டம் கிரியேட் பண்ணி இந்த லேக்கை வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2020 இந்த லேக்கை கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து சஸ்டைனபிளாக ஃபுல்லாக மாற்றிருக்காங்க இந்த லேக்கை சொல்லலாம், ஒயாசிஸ் சொல்லலாம். ரொம்ப சின்னதாங்க இது. இவ்வளோதான் மொத்தம் உங்களுக்கு. நம்ம அடுத்தது வேணால் ஈவினிங் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னா நமக்கு இன்னைக்கு பக்கீஸ் இருக்குது, சாண்ட் போர்டிங் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ சாண்ட் போர்டிங், பக்கீஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஆளுங்க தான் கூடும். ஸோ அதனால தான் நானே வந்து இந்த கச்சீஃப் மாதிரி இருக்குது பாருங்க, இதை நான் வாங்கினேன். இந்த ஓச்சன் டவுனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி மார்க்கெட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பண்டைய கால பொருட்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்ஸு, ஹேட்ஸு, டிஷர்ட்ஸு, கிளாஸஸ்ஸு, பாருங்க உங்களுக்கு வந்து மேக்னட்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த டவுனுக்கு பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட் போர்டிங் பண்ணுறதுக்காகவும் அந்த பக்கி டிரைவுக்காக தான் நம்ம வருவாங்க மோஸ்ட்டாக. ஸோ இந்த டவுன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மாலான டவுன் தாங்க. மொத்தமாக இந்த டவுனை நம்பி இருக்குது. மொத்தமாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னா டூரிசம் நம்பி தான். செட்டில்மெண்ட், லோக்கல்ஸ் எல்லாமே பக்கத்தில் இருந்து தான் வராங்க. ஸோ இந்த ஊருக்கு வெறும் அந்த 100 பேர் தான் இருக்காங்களே தவிர மற்ற எல்லாருமே வெளியே தான் வராங்க. உங்களுக்கு ஃபுல்லாக சாண்டியூன்ஸுங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா, அந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஃபுல்லாக இந்த அந்த பக்கம் ஃபுல்லாமே உங்களுக்கு சாண்டியூன்ஸ் தான் இருக்குது. நம்ம பாலைவனத்து நடுவில் ஒரு நகரம் தான், நகரம் அமைச்சா எப்படி இருக்கும். ஸோ அதான் இது. ஸோ இந்த டவுனுக்கு நீங்கள் வந்துக்கிட்டீங்கன்னா கூட போதும், நீங்களாம் ஓனா வந்தீங்கன்னா கூட போதும். நம்ம பாருங்க பக்கீஸ் மேலே போகுது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மேலே போகிறோம். அட்வென்ச்சர் ரைடுக்கு ரெடியாக இருங்க. இன்னைக்கு போகிறோம், தூக்குறோம், பயமே இல்லை. சவாலே சமாளி, அதான் இன்னைக்கு செய்ய போகிறோம். சவாலே சமாளி. பாருங்க மேலே ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கா பக்கீஸு. ஸோ கிளாஸஸ் விற்கிறாங்க சைடில். உங்களுக்கு கிளாஸஸ் போட்டுக்கலாம். நம்ம வந்து வெறும் அந்த இதாக வாங்கலாம், கிளாஸ் வந்து தனியாக நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற டாக் ப்ரீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறையமே நல்லா ஃபர் வச்சு நல்லாவே கொஞ்சம் புசுன்னு இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா கண்டிஷனுக்கு, கிளைமேட்டுக்கு தாங்குற அளவுக்கு இருக்குது. இங்கே டெம்பரேச்சர் வந்து இன்னும் இப்போ 4 மணி ஆச்சு. இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 27. ஸோ இட்ஸ் லைக்
ஹையஸ்ட் வந்து 30. ஸோ சென்னையில் இருக்க மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்ம நாளைக்குலேருந்து தான் நமக்கு குளிர் ஸ்டார்ட் ஆகும். நமக்கு குஸ்கோ வந்து அங்கன்னா நாளைக்கு போகும்போது சொல்கிறவங்க டீட்டெயிலாக. ஸோ இந்த பக்கத்து ரெஸ்டாரண்ட் வர சொல்லியிருந்தாங்க, 4 காலுக்கு வர சொல்லியிருந்தாங்களே. நம்ம இப்போ 4:10 ஒரு 5 நிமிஷம் நடந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன். அங்கே தான் இருக்கு ரெஸ்டாரண்ட். ஸோ அங்கே போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்துடுவாங்க. ஒரு நாட்டில் வந்து சாண்டியூன்ஸும் இருக்கு, இந்த தில்ராஜ் சொல்லுவார்ல அதே மாதிரி சாண்டியூன்ஸும் இருக்கு, பாட்டு இருக்கு, அதே மாதிரி சாண்டியூன்ஸ் இருக்கு, வெஜிடேஷன் இருக்கு, கசி இருக்கு, மவுண்டன்ஸ் இருக்கு, என்ன இல்லை பெரு இஸ் நாச் அப்படிதான் சொல்லலாம். ஸோ நான் சொன்னல சாண்ட் போர்டிங்ஸ் ரெண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அது. ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் பேசிட்டு எவ்வளோ சாண்ட் போர்டிங் ரெண்ட்டு சொல்லி கேட்டுக்கலாம். சாண்ட் போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 சோலேசஸ்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,800 ரூபா பக்கம் வரும். 3 மணி நேரத்துக்கு ரெண்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு. பாருங்க சாண்ட் போர்டு வந்துருச்சு. அவங்கள்ட்ட கேட்டேன், எங்கிட்ட பேசிக் சாண்ட் போர்டு தான் இருக்குது அப்படின்னாங்க. நல்லா சாண்ட் போர்டு வாங்கிட்டேன். மேலே ஏறிட்டு இருக்கோம் தலைவா, ஏறிட்டு இருக்கோம். சேஃப்டி ஃபர்ஸ்ட் இல்லை, அதான் ஷூ எல்லாம் மாற்றியாச்சு. இங்கே ரெசார்ட்டுக்கு போகிற மாதிரி ஒரு ஷூ வாங்கியிருக்கேன். அதனால 7 மணிக்கு திருப்பி கொடுத்துடணும். நம்பர் கொடுத்து வந்திருக்கேன் நான். 50 சோலேஸ் கொடுத்தாச்சு அவங்களுக்கு. மக்களே நான் தான் மேலே ஏறி வரத்துக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இப்போ பக்கிக்குள்ள வந்துட்டோம். ஸோ இதான் பக்கி. அட்வென்ச்சர் ஆட்டத்துக்கு ரெடியா வாங்க போவோம். ஸோ பயங்கரமா ஓட்டுறாங்க, பயங்கர ஸ்பீடா போகுது. சீட் பெல்ட் போட்டிருக்கேன், இங்க பாருங்க சீட் பெல்ட் போட்டிருக்கேன் நான். ஸோ எல்லாம் சேஃப்டியா தான் இருக்கு. ஹோப்ஃபுல்லி கரெக்டாக போகணும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தவனே எப்படி ஆக்கிட்டாங்க பாருங்க. எத்தனையோ போயிருக்கேன் ஓப்பன், துபாயில் இண்டோர்ல போயிருக்கேன். ஆனால் இப்போ நாங்கள் ஓப்பன்ல போறேன். செம்மையா பண்ணாங்க, செம்ம மார்வலஸ், சான்ஸே கிடையாது. முடியலடா, வேற லெவல் காணா. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அரமா மரண பயத்தை காட்டிட்டான். பார்த்துருப்பீங்க சத்தியமா வந்து தலைகெல்லாம் கிரு அவரோ 10 பேர் இழுத்து போட்டு அடிச்ச போட்டு இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. ஆனா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. இந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லா சாண்டியூன்ஸ், அந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லா வந்து ஆண்டிஸ் மவுண்டன்ஸ். ஸோ அதை ஃபுல்லாவே உங்களுக்கு ஆண்டிஸ் மலைத்தொடர்கள் தான். இது வந்து ஃபுல்லா டெசர்ட். இந்த பக்கம் நடுவில் ஒரு ஒயாசிஸ், நடுவில் வந்து ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட். நானும் வந்து துபாய், கத்தார்லாம் வந்து சஃபாரிலாம் போயிருக்கேன். அது எல்லாமே காருக்குள்ளே இண்டோரில் க்ளோஸ்டாக அருமையாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற இந்த டெசர்ட் சஃபாரி ரொம்பவே வந்து வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே இருக்கிற பக்கீஸ் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பக்கீஸ் எல்லாமே ஓப்பன் பக்கீஸ். ஸோ அவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குது. ஒரு இடத்துக்கு கீழே போகும்போது அப்படியே அப்டப்டாக கீழே இருக்கு. நீங்கள் துபாய் டெசர்ட் சஃபாரி போயிருப்பீங்க, தெரியும் உங்களுக்கு. அது க்ளோஸ்டாக இருக்கும், அதனால கீழே இறங்கும்போது உங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்கும். இங்கே ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஹேங் ஆஃப் த பெல்ட் தான். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து அந்த ஹார்சனிங் பெல்ட் தான் உங்களுக்கு வந்து சேஃப் கார்ட் பண்ணுறது. இங்கே சவுத் அமெரிக்காவில் இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பை நான் கரமூல கூட எண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் நான் வந்து சும்மா அப்படி வந்துட்டு போகிறேன்னு தான் நான் சொன்னேன். பட் நேற்று நான் சொன்னேன், ஏன் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குறேன்னு. இந்த மாதிரி ஒரு ரைடு நான் வாழ்க்கையில் போனது இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி ரைடு வந்து சான்ஸே கிடையாது. நீங்கள் மேலே வந்து டாப் வியூலேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியுது, அப்படி ஒரு சாண்டியூன்ஸ் இது. அப்படியே வந்து உங்களுக்கு சிட்டி வியூ, வயச்சின சிட்டி வியூ, இங்கேருந்து பல சிட்டிகள் உங்களுக்கு தெரியுது. நமக்கு இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆச்சுன்னா, நமக்கு வந்து இன்னைக்கு சன்செட் கிடையாது. ஸோ சன்செட் இருந்துதான் நமக்கு இருந்திருக்கும். இன்னொன்று இந்த வந்து இந்த இது இருக்குது, லைக் செஞ்சு வாங்கிக்கோங்க. ஏன்னா ஓப்பன் பக்கி இருக்கிறதுனால உங்களுக்கு இது வந்து கண்ணெல்லாம் மண்ணுப்படுது. ஸோ நம்ம துபாயில் க்ளோஸாக இருக்கும்போது காருக்குள்ளேயே தெரியும். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த பக்கீஸோட டயர்கள். ஸோ இந்த பக்கீஸோட டயர்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பக்கீஸோட டயரில் பார்த்தீங்கன்னா காற்றை வந்து இறக்கி விட்டுருப்பாங்க. எப்பவுமே டெசர்ட்குள்ளே போகும்போது டயர் வந்து ரொம்ப பல்ஜாக இருந்துச்சுன்னா வண்டி மேலே ஏறாது. ஸோ ஃப்ளாட்டாக இருந்தால் தான் ஸோ மேலே ஏறும். ஓகேங்களா. ஸோ அதனால எப்பவுமே எல்லா டெசர்ட்லையும், நீங்கள் துபாயாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பக்கீஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு காற்று இறக்குனா தான் நீங்கள் வண்டி மேலே மண்ணில் அந்த நினச்ச மாதிரி திருப்ப முடியும், நினச்ச மாதிரி போக முடியும். இது எல்லாமே வந்து 4 வீல் டிரைவ் வண்டி. ஓகேங்களா.
டெசர்ட்ல போற எல்லா வண்டியும் உலகத்துல 4WD தான் இருக்கும். 4WD இல்லாம வண்டியில ஏறவே முடியாது, உள்ள வந்து நீங்க எடுக்கவே முடியாது நீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 4 வீல் டிரைவ் தான் உங்களுக்கு இது இருக்கு. பின்னாடி உங்களுக்கு ஆண்டிஸ் மலைத்தொடரில் அந்த மிஸ்ட் அப்படியே உள்ள விட்டாலுமே கூட ஸோ ஃபுல் மிஸ்ட்டை வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணிருந்தாலே இன்னைக்கு வந்து சன்செட்டை வந்து ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்குங்க. ஸோ கவலை முடியல. நான் இந்த பக்கி ரைட்டை வந்து இப்படி ஒரு எதிர்பார்ப்புல இல்லைங்க. நான் இது எதிர்பார்க்கணும் தான் வந்தேன். பட் நான் இத்தனை போன டெசர்ட் சஃபாரியில் இதுதான் நம்பர் 1 நான் சொல்லுவேன். சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஆண்டிஸ் மவுண்டன்ஸில் மலைத்தொடரில் இருக்கிற எண்ட் ஆஃப் த மலைத்தொடரில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த டெசர்ட் சஃபாரி த ஃபேபுலஸ்ங்க. ஓகே மக்களே, இந்த டெசர்ட் சஃபாரிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நான் வந்து இந்த பக்கீஸ்க்கு மட்டும் நான் வந்து 10 சோலேசஸ் கொடுத்தேன், 15 சோலேசஸ் கொடுத்தேன். 2 மணி நேரம் நமக்கு வந்து ஆக்கிபைட் வச்சுக்கோங்க, சன்செட் இருக்கும். ஸோ இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த டூரோட முடிஞ்சிடும். நம்ம பரகாசம் வந்து வச்சுன்னா நீங்கள் சும்மா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தயவு செஞ்சு வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதையும் பலகீனமானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த ரைடுக்கு வரக்காதீங்க. ஸோ யாருக்காவது உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அலோசினேஷன், உங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம், எலிமெண்ட்ஸ் ஏதாவது வச்சிருக்கேன்னா தயவு செஞ்சு வந்து இதில் வந்து போகாதீங்க. ஏன்னா சீட்லேருந்து ஒரு 4-5 இன்ச்சு மேலே ஏறி இறக்குது. அப்புறம் இந்த பக்கம் ஆடுது, அந்த பக்கம் இறங்குது, ஒரு வழி ஆயிரும் நம்ம. ஸோ அமேசிங்கான வியூ, அட்டகாசமான வியூ, பிரம்மாண்டமான வியூ. அடுத்தது கிளம்புவோம் இங்கிருந்து. இதுக்கு மேலே நான் வந்து எதுக்கு சொல்றது இல்லை. இதுக்கு மேலே நான் சொல்றதுக்கான சான்ஸே எதுவுமே கிடையாது. இதுக்கு மேலே நான் வந்து எதுவும் சொல்ல முடியாது. நேச்சர் இட்ஸ் இஸ் பெஸ்ட் எல்லாமே. ஸோ இந்த டெசர்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இங்கே இருக்கிற மண், நீங்க பீச்சில் இருக்கிறத விட இங்க இருக்கிற மண்ணுங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. பாருங்க, சரிதான் உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு அப்படி இருக்கும். நம்மளுக்கு இன்னும் அந்த க்ளோஸ் லுக்கில் காட்டுறேன். டயர் எப்படி காற்று இறக்கியிருக்காங்க. இதுதான் வண்டிங்க. இதில் ஓட்டில் தான் ஒரு வழியாயிட்டேன். தெரியுதா உங்களுக்கு? டயரு தான் காற்று இறக்கியிருக்கு பாருங்க. ஸோ பாலைவனத்தில் இப்படி ஒரு அட்மாஸ்பியரில் அமேசிங்ல பின்னாடி ஃபுல்லாக அந்த பக்கீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்க்கறது அவ்வளோ அழகாக இருக்கு. குளிரில் இப்படி தான் லைட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் ஒரு கண்ட கடவுள நிலைமையில இருக்கேன் இப்போ. மாசா ஓட்டாருங்க, மாசா பண்ணிட்டாப்புல. நான் எதிர்பார்க்கவே இல்லை, வச்சு செஞ்சுட்டாப்புல. இந்த சீலிங்க்கு போய் தொட்டு வந்தேன். நான் சீட் பெல்ட் போட்டிருக்கேன், ஆனால் சீலிங்க்கு போய் தொட்டு வந்தேன். அங்கே பாருங்க எப்படி ஓட்டுறாங்க பாருங்க. ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லாக பின்னாடி பாருங்க ஆண்டிஸ் மவுண்டன்ஸ் தொடர்கள், மலைத்தொடர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த மிஸ்ட் அப்படியே விழுந்து இங்கேருந்து அப்படியே ஒரு வியூ. ₹1 கோடி கொடுத்தா கூட இந்த வியூ கிடைக்காது. இந்த சாண்ட் போர்டி தாங்க ரொம்ப சொதப்பிருச்சு. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால நீங்கள் சாண்ட் போர்டிங் பண்ண எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னா மண் வந்து ஃபுல்லாக பேண்ட்டுக்குள்ளலாம் போயிடுச்சு. ஸோ என்னதான் இந்த ஷூ போட தப்பிச்சேன். இதை நார்மலாக நம்ம போட அந்த ஷூ போட வச்சுங்களேன், முடிஞ்சுது ஜோலி. அது இதுக்கே இப்படின்னா அதை யோசிச்சு பார்க்குறேன், சத்தியமாக முடியல. குஸ்கோ போய் தான் வாஷிங் கொடுக்கணும் எல்லாத்தையும். ஆண்டவா, என்ன டெசர்ட்ல மழை பெய்யுது, சரிதா, சொட்டுது கொஞ்சம் கொஞ்சமா. எல்லா அதிசயங்களும் இங்கே நடக்குதுங்க. அதிசயத்தின் மறு உருவம் சவுத் அமெரிக்கானே சொல்லலாம். பாருங்க அந்த பக்கீஸ்லாம் அட்டகாசமா இருக்கு பாருங்க. இந்த பக்கீஸ் தாங்க மரணம் பயத்தை காட்டிட்டான். ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன், தூக்குறோமா அடிச்சு தூக்குறோமா ஏதாவது சொன்னேன் நான். எல்லாத்தையும் எல்லா வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல, மொத்தமா சேர்த்து விட்டு முடிச்சு விட்டாப்புல. என்னங்க துபாய்லாம் டெசர்ட் சஃபாரி இதுல ஓப்பன் கார்ல போங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க துபாயோ இல்லை வந்து நமக்கெல்லாம் போனீங்கன்னா ஓப்பன் கார்ல போய் கேளுங்க. டெசர்ட் சஃபாரி சும்மா வேற லெவல். ஐயோ திருப்பி அந்த ஐச்சு நான் டவுன் தான் போயிடணும். திருப்பி இந்த வாங்கணும்ல, ஸோ இந்த இது போய் கொடுக்குறோம். பாருங்க எத்தனை மக்கள்லாம் வந்து மேலே இருந்து வராங்க பாருங்க. இப்படா மேலே ஏறுறீங்க, எனக்கு இது இறங்குறதுக்கே நாக்கு தள்ளுதுரா. முடியல. சுற்றி இந்த பாலைவனம் இருக்குல்ல, நடுவில் இந்த பாருங்க ட்ரீஸ்லாம் இருக்கு, இந்த நடுவில் தண்ணி இருக்கா, சின்ன ஒரு ஒயசஸ். இதுதான் மேலே இருந்து பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக சுமையாக தெரியுது. சவுத் அமெரிக்கா வந்தீங்கன்னா, லீமா வந்தீங்கன்னா இந்த டூரை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் இந்த டூரை வந்து பெரு ஹாப்பில் எடுத்தேன். மொத்தமாக எல்லா மிஸ்கான்சுலேஷன் செலவெல்லாம் சேர்த்து எனக்கு வந்து 7600 ஆச்சு. எவ்வளோ? 7600. இந்த பக்கி, மதியான சாப்பாடு, ஃபுட்டு
எல்லாமே சேர்த்து. நைட்டு சாப்பாடு தராங்க, அதுக்கும் சேர்த்து. ஓகேல, பாலு ஏன் இவ்வளோ ஜாஸ்தின்னா நம்ம வந்த தூரம் பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர்ல. ஸோ அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு கம்மியாகவே முடிஞ்சிருக்கும். பஸ் வந்துருச்சுங்க, டவுன்ல வந்து கிளம்ப வேண்டியதுதான். ஸோ ஒரு மறக்க முடியாத அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பீரியன்ஸோட லீமாக்கு நம்ம கிளம்புவோம். இங்கேருந்து சரி இன்னும் ஒரு 3 மணி நேரம் பயணம் லீமா. நைட்டு 11 o'clock போய் சேர்ந்துடும் நினைக்கிறேன். நியூ இயருக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டா போதும் நமக்கு. அப்பா முடியல. இந்த ஷூ மட்டும் போடலன்னு வச்சுக்கோங்களேன். எம்மா பெரிய ஷூ தெரியுமா, அது எம்மா ஷூ மட்டும் போன வச்சுக்கேன். லைட்டாக இந்த ஷூ பைட் மாதிரி லைட்டாக ஆச்சு எனக்கு காலில். மற்றபடி எனக்கு எந்த இதாக இல்லை. ஆனால் நடக்கிறது ரொம்ப கஷ்டங்க நான் ஷூ வச்சுட்டு. உண்மையிலே ரொம்ப கஷ்டம். நான் இங்கே சாண்ட் போர்டு தூக்கிட்டு மேலே போகிறதுக்கு நான் ஒரு வழி ஆகிட்டேன். அங்கேருந்து கீழே இறங்கி வரதுக்கு நான் ஒரு வழி ஆகிட்டேன். அந்த ஒயாசிஸ்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு டிஃப்ரெண்டான லொக்கேஷன் மாத்திரம் சொல்லி ஆகணும். ஸோ இன்னைக்கு நாள் காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சிருங்க. 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். 5:30க்கு வந்து பிக்கப் பண்ணாங்க. 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டாங்கன்னா சரி இப்போ நைட்டு 11 மணிக்கு முடிய போகுது. திருப்பி நாளைக்கு காலை 6 மணிக்கு எந்திரிக்கணும் நம்ம. அட் இஸ் ஸ்டார்ட் ட்ராவல். அவ்வளோதாங்க, போயிட்டே இருக்கோம் நம்ம. இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 minutesல போய் சேர்ந்துருவோம் நினைக்கிறேன் லீமாவோட சிட்டி சென்டருக்கு. வரவையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோல் பிளாஸா பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேட்ஸ் ஓப்பன் ஆகுது. எப்படி இருக்கு பாருங்க ரோட்ஸு. இவங்க 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அவ்வளோ கேப் விட்டு வச்சிருக்காங்க. 2 சைடு மரம் வளருது, அதாவது அவ்வளோ சேஃப்டி உங்களுக்கு விட்டு வச்சிருக்காங்க. இந்த ரோட்ல எல்லாம் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு ரோட்ல கூட ஒரு பள்ளம் நான் பார்க்கல. ஒரு ரோடு நல்லா இல்லை அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அந்த வாங்குற காசு டோல் கிளாஸுக்கு வந்து இந்த நல்ல இருக்காங்க. ஃபுல்லாகவே 4 lane தான், ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான். இப்போ நியூ இயர் நைட்டுக்குள்ளே போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஸோ அங்கே மிராஃப்ளோரஸில் எப்படியுமே ஒரு செலிப்ரேஷன்ஸ் இருக்கும், அதனால அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்மளை வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்க, நியூ இயருக்கு இன்னும் 11:43 ஆகுது. ஓகேங்களா, இந்தியாவில் நியூ இயர் பிறந்து பல வருஷம் ஆகுது. இந்த செலிப்ரேஷனை மட்டும் உங்களுக்கு காட்டிட்டு தான் இந்த விலாகை நான் முடிக்கிறேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் உங்கள் லைஃப் ஒன் சான்ஸு, மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். வாங்க 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 வாங்க. ஏன்னா இப்போ ரூம் போயிட்டு வந்துச்சுங்க 12 மணிக்கு கிராஸ் ஆகிடும். அதனால நம்ம இருக்கிற ஹாஸ்டலில் சுற்றி என்ன நடக்குது அப்படியே வந்து கேப்சர் பண்ணி எல்லா மக்கள் என்ன பண்ணா தலையில வந்து ஒரு கிரீடம் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அந்த கிரீடம் மாதிரி போட்டு இவங்கள கலாச்சாரத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க. எல்லாருமே இங்க அசம்பிள் ஆயிருக்காங்க பாருங்க. எல்லாருமே வந்து பிரிவியன்ஸ் எல்லாருமே வந்து தலையில இந்த கிரீடத்தை போட்டு ஆட்டத்தை பாட்டு செமையா கொண்டாடுறாங்க. நம்மளும் எப்படி 2 ஸ்டெப் போட வேண்டியதுதான். அங்கமா இருக்க செலிப்ரேஷனாலே பிரம்மாண்டமா இருக்க செலிப்ரேஷனு எல்லாம் பாருங்க எவ்வளவு லைவ்லியா எல்லாம் வந்து ரோட்ல போயிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு விதமான செலிப்ரேஷனுங்க. அப்படியே நம்ம போவோம் இந்த பக்கம் ரோட்ல அப்படியே போயிடுவோம். என்ன என்ன இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே தலையில வந்து ஒரு எல்லோ கலர் வந்து வச்சிருக்காங்க. அது வந்து அவங்களோட கலாச்சாரத்தை வெளிப்படுத்துறதுக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இவங்க ரொம்ப ரிலீஜியஸ் பீப்புளுங்க. ஸோ அதனால வருஷத்தை வரவேற்கிற வருஷத்தை சின்ன பசங்க முதல் கொண்டு எல்லாரும் அந்த எல்லோ கலர் தலையில போட்டுக்கிட்டு எல்லாருமே வந்து ஜாலியா பயங்கரமா ஹாப்பியா நியூ இயரை அப்படி சூப்பரா கொண்டாடுறாங்க. இந்த நியூ இயர் செலிப்ரேஷன்ல நம்ம இறங்கலாம். எப்படி நம்மளே இறங்கிட்டு பாருங்க, ஃபன்னா இருக்குல்ல. அதான் சரி, வாங்க அந்த பார்க்கு போயிடுவோம். அங்கதான் நிறைய மக்கள் இருக்காங்க. மக்கள் எங்க இருக்காங்களோ அதை நோக்கி நம்ம பயணிப்பதான் கரெக்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, நம்ம இருக்கிறது வந்து சிட்டி சென்டர்னால வந்து மிராஃப்ளோரஸஸ் இருக்கலாம். வாங்க போவோம். மிராஃப்ளோரஸஸ் சென்டர் அந்த தெரியுது பார்த்தாங்க. ஃபுல்லா உங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ நேரம் வந்தீங்க வச்சுக்கோங்களேன், சென்டர் இது.
சால்சா டான்ஸ் பார்க்கலாம் நம்ம லாட்டின் அமெரிக்காவுக்கு வந்ததுக்கு என்ன மரியாதை, அதுவும் நியூ இயர் நைட்டு பாருங்க. பெரு நாட்டுல மக்கள் வந்து நியூ இயர் எப்படி வரவேற்காங்கன்றது ஒரு சாட்சி. மக்களே இன்னும் ஒரு 3 நிமிஷம் இன்னும் 3 மினிட்ஸ் நியூ இயர் பிளாஸ்ட் ஆஃப். இந்தியாவுக்கும் நம்ம சொல்லல 10 மணி நேரம் டிஃபரன்ஸ் இந்தியாவுக்கும் நமக்கும். நியூயார்க் பேஸ்ட் டைம் தரும். நியூயார்க்ல இப்ப செலிப்ரேட் பண்ண லீமான டைம்ல நியூயார்க்லயும் அந்த பால் டிராப் ஆகும் ஓகேங்களா, டைம் ஸ்கொயர்ல ஃபேமஸான பால் டிராப். ஸோ அது இன்னும் 2 நிமிஷத்துல நியூயார்க்ல நடக்க போகுது. நம்ம லீமால இந்த மக்களோட நியூ இயரை கொண்டாடிட்டு இருக்கோம். உண்மையிலே மார்வலஸ்ங்க. லாஸ்ட் நியூ இயர் நான் லண்டன்ல கொண்டாடினேன். இந்த நியூ இயரை வந்து பெருமக்களோட சவுத் அமெரிக்கால கொண்டாடுறது வாவ். சல்சா டான்ஸ்ல எல்லாரும் மறுபடியும் இறங்கிட்டாங்க. ஹாப்பி நியூ இயர் மக்களே. எப்படி செலிப்ரேஷன்? மாசா, கிளாஸா, சூப்பரா சொல்லுங்க. சரி பாருங்க எப்படி டிஃப்ரெண்டா இருக்குங்க. லாஸ்ட் இயர் வந்து ஃபுல்லா கிராக்கர்ஸா இருந்துச்சு. இந்த வாட்டி மக்களா கொண்டாடுறதுன்றது ஒரு வேற நாட்டு மக்கள், லாட்டின் அமெரிக்கன் மக்களோட கொண்டாடுறது சல்சா டான்ஸ், இதற்கும் பட்டாசு வெடிக்கிறது, சத்தம், அடடா என்ன ஐட்டங்கள். அந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து பயங்கரமா வந்து வரவேற்றாங்க. நான் ஆக்சுவலா இவ்வளவு லைவ்லியா இருக்கும் நான் எதிர்பார்க்கல. நான் ஆக்சுவலா லீமா கேபிட்டல்ல இவ்வளவு லைவ்லியா இருக்கும். அதை பாருங்க, ஃபுல்லா உங்களுக்கு சல்சா டான்ஸ், பாட்டு கீட்டு எல்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. வாங்க, எனக்கு லைட்டா பசிக்குது, ஏதாவது சாப்பிடுவோம். சாப்பிட்டு ரூம் போயிட்டு குளிக்கணுங்க கண்டிப்பா. இந்த மணல் கிணல்லாம் வந்து காலுக்கு எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பா வந்து குளிச்சே ஆகணும். அங்க ஒரு பட்டாசு வெடிக்கிறாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நான் ஸ்டாப் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. கவுண்டன் பாத்தீங்களா எப்படி சொன்னாங்க? அதாவது ரொம்ப கிராண்டா இல்லாம உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹைப் பேத்தாம கரெக்டா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்டைல்ல அவங்க கொண்டாடுறாங்க பாத்தீங்களா, அதுதான். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட வந்திருக்காங்க. சாலிடா கியூ அந்த மாதிரி கியூ நிக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் இங்க சாப்பிட வேண்டியதா இருக்கு. அப்படின்னு டேஸ்டா இருக்கான்றத நான் பாத்துருவோம். செக்யூரிட்டி முதல் கொண்டு வெளியில வந்த செக்யூரிட்டி முதல் கொண்டு நிக்க வச்சு ஆளுக்கு செட் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. ஒரு நியூ இயர்னால அப்படியா தெரியல எனக்கு. இன்னைக்கு நமக்கு என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா மேங்கோ மில்க் ஷேக், அப்புறம் கொஞ்சம் டேங்கி. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காரம் சாப்பிட்றாங்க இவங்க. அது பாத்தீங்கன்னா மைனஸ். இது வந்து சாண்ட்விச் சாப்பிட்றோமா? ரொம்ப கிறிஸ்பியா, இன்னொரு சிக்கன் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து இது கூட சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். மில்க் ஷேக் பார்த்துறோம். ஃபேபியஸ்ங்க. அந்த டாப் மேங்கோ மில்க் ஷேக் நான் இப்போ சாப்பிட்டதில்ல. இந்த கடை பேர் எல்லாம் சங்கபச்சூரா டெல் பெரு. லெவலுங்க. உண்மையில வெயிட் ஆஃப் த போர்த்னு சொல்லலாம். இதுதாங்க அந்த கடை, லால் உச்சா சாங்கூரா எல்லாம். உண்மையில அந்த மேங்கோ மில்க் ஷேக் டாப் கிளாஸ். அந்த பர்கர் இன்னும் டாப் கிளாஸ். சீஸ் கீஸ்லாம் எதுவுமே கிடையாது. நேச்சுரல் ஃபிளேவர். அந்த ஃபிளேவர் வந்து சிக்கன்ல கொடுக்க முடியுமான்றது இப்பதான் கண்டுபிடிக்கிறேன். பெட்டர் காம் டவுன். கொஞ்சம் ஒரு செட் ஆயிருச்சு, காம் டவுன் ஆயிருச்சு. இப்போ மணி என்ன கேட்டீங்கன்னா 12:38 ஆகுதுங்க நைட்டு. ஒரு மாசானா கிளாஸ் ஆனா ஒரு செலிப்ரேஷனுங்க. ஆனா வேற லெவல். கடைசியா இந்த நியூ இயர் வந்து கடைசியா கொண்டாடுற நாடு இதுன்னு நான் சொன்னேன். அமெரிக்கா சாமாவில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் கொண்டாடுற நாடு கிரிபாத்தி. நியூசிலாந்துக்கு முன்னாடி இருக்காங்க அவங்க. ஸோ ரெண்டுமே இந்த கிரிபாத்திக்கும் சாமாவுக்கும் வந்து 400 கிலோமீட்டர் தான் டிஃபரன்ஸ் இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் நியூ இயர் கொண்டாடுறது இப்போ இந்த 12 மணிக்கு, நீங்கள் 12:39. நெக்ஸ்ட் சிகாகோ, அதுக்கப்புறம் டெட்ராய்ட் நினைக்கிறேன், டெட்ராய்ட், அதுக்கப்புறம் தான் லாஸ் ஏஞ்சல்ஸ், ஸோ அதுக்கப்புறம் ஹவாய், அப்புறம் கடைசியாக வந்து கிருபாத்தி. சரி சமம். ஸோ மிரா ஃப்ளோரஸ்ல தங்குங்க, எங்கே வந்தாலும் வந்தீங்கன்னா மிரா ஃப்ளோரஸ்ல தங்குங்க. ஸோ எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருக்கு, எல்லாமே ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு உங்களுக்கு. ஸோ மிரா ஃப்ளோரஸ் நல்ல ஒரு ஏரியா. ஸோ மக்களே, நாளைக்கு இங்க இருந்து கிளம்புறோம். இங்க இருந்து கிளம்பி நம்ம குஸ்கோ போறோம். இந்த லீமா கேபிட்டல்ல இருந்து நமக்கு இருக்கிற கடைசி நைட், கடைசி லைவ்லி நைட் எல்லாமே. ஸோ நம்ம பரிவான் ஹாஸ்டல் அங்க இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும், இன்னைக்கு பார்த்துருப்பீங்க ஒரு மிகப்பெரிய சாதனை. அதான் சொல்லணும், நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு மிகப்பெரிய அட்வென்ச்சர். உங்களுக்கு எவ்வளவு நெருக்கமா லைவ்லியே காட்ட முடியுமோ அந்த பக்கி ரைடு, நம்ம பார்த்த சீகல்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட என்னால முடிஞ்ச அளவுக்கு நெருக்கத்துல காட்டியிருக்கேன். நீங்க பண்ண வேண்டிய ஒண்ணே ஒண்ணா, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க வந்து பார்த்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்தியால இருந்து சவுத் அமெரிக்கா வரதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயங்கள் கிடையாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தயவுசெய்து ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட்டு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. ஸோ மாவலஸ் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க அன்பு ஆதரவை நீங்க கொடுங்க, அந்த வீடியோ பகிர்ந்துக்கோங்க. This is Sriram signing off from Lima, Peru, South America.